அதாவது மக்களை ஏமாற்றணுன்றதுக்காக எப்படிப்பட்ட வார்த்தைகள். முதலமைச்சரின் துணைவியார் அவர்களே, வெக்கங்கெட்ட உதயநிதி அவர்களேன்னு சொல்லணும் போல இருக்கு. உன்னுடைய சொந்த அம்மாவை அம்மானு சொல்ல முடியல, அப்பாவை அப்பான்னு சொல்ல முடியல. அப்போ என்ன இதில் புரியுது அப்படின்னா, மக்கள் அப்படின்னு வரும்போது, ஒரு மக்களாட்சின்னு வரும்போது உங்கள் குடும்பத்திற்கான உறவு முறையே சொல்கிறது நல்லா இல்லை, அசிங்கமாக இருக்குது, அது தவறு அப்படின்றதுக்காக தானே அப்படி சொல்கிறாங்க. கரெக்டு தானே? அப்போ அப்பா அம்மான்னு சொன்னால் அது குடும்ப அரசியல் ஆகிடும். அப்பா அம்மானு சொல்லும்போது மக்கள் என்னடா இது அப்பா அம்மா அக்கா இப்படி எல்லாரையும் சேர்த்து சொல்ல வேண்டியது இருக்கேன்றதுனால நீங்களே யாரை ஏமாத்துறதுக்கு இப்படி சொல்கிறாரு. முதலமைச்சரின் துணைவியார் அவர்களேவா, அவரும் முதலமைச்சர், அவங்க துணைவியார், இப்படி நீங்கள் ஒரு டேகு ஒரு ஐடென்டிட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா இப்படி ஒரு அட்ரஸ் தேவையா அவங்களுக்கெல்லாம்? எங்கள் அப்பா அம்மா வரந்தா சொல்லுங்களேன், இப்படியெல்லாம் சொல்ல அலோவ் பண்ணுவாங்களா? உங்கள் அப்பா அம்மா அலோவ் பண்ணுவாங்களா? இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் அவங்கவுங்க பிள்ளை தன்னை அம்மானு சொல்லணும் அப்பான்னு சொல்லணும். இல்லை இல்லை, அவங்க பொது வெளிக்கு வர்றதுனால இப்படி சொல்கிறாங்க. எந்த வெளிக்கு வந்தாலும் உங்கள் உறவு அதுதான், அதோடு நிறுத்திக்கோங்க. அப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட பதவிகளுக்கு வந்திருக்கக்கூடாது, துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கக்கூடாது. இதே துர்கா அம்மா சொல்கிறாங்க, அவங்களுடைய புத்தக வெளியீடு அங்கே போய் என்ன சொல்கிறாங்கன்னா, துணை முதலமைச்சர் பல்வேறு வேலைகள் எல்லாம் விட்டுட்டு இங்கே வந்திருக்காரு. யாருங்க உங்கள் துணை முதலமைச்சர்? தன் மகனே அவங்க அப்படி சொல்லிக்கிறாங்களாம். ஐயோ, தலை சுத்துதுங்க உண்மையாகவே.